இப்ப சாத்தான் கண்டிக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நம்மை நல்வழிப்படுத்துகிறார். அப்போ அவர் நம்மை திருத்துகிறார். இவர் கர்மகாரகன். கர்மான செயல். இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களில் இது தவறு, இது சரி, இந்த தவறான செயலை நாம் செய்வதனால் அவர் பாதிக்கப்படுகிறார். அந்த பாதிப்பின் வலி என்ன, அந்த பாதிப்பின் வேதனை என்ன, அதனை நாம் உணரும் பொழுதுதான் பிறகு நாம் இந்த ஒரு பாதிப்பை, இந்த ஒரு வலியை மற்றவருக்கு ஏற்படுத்த மாட்டோம். அதனை நமக்கு உணர்த்துகிறார் சாத்தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்ஏசி, வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் அன்னன்னைக்கு என்னென்ன இருக்கிறதோ அதனை அந்த கர்மாவை திருப்பி கொடுக்கிறார். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது காஸ்மிக் தியரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது தியரி ஆஃப் கர்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல நாம் கோபப்படுவதும் டென்ஷன் ஆவதும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறத போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் யோகா, மெடிடேஷன், தியானம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய மதம், நல்ல பழக்க வழக்கம், டிசிப்ளின், மெடிடேஷன், இல்லைன்னா இறை பக்தி, ஜபம், ஸ்தோத்திரம் போன்ற விஷயங்களில் நம்மளுடைய மனதை லயிப்பது,